வெந்தயம், ஜீரகம், கடுகு 2 ஸ்பூன் போட்டு வறுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகா கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு அப்புறமா இந்த பவுடரை போட்டு தாளிச்சிட்டு ஏற்கனவே பச்சை மிளகாயும் அதை இதை இப்போ எண்ணெயில் போட்டு இதில் ஏற்கனவே பச்சை மிளகாயை கொஞ்சம் வெறும் தண்ணி பச்சை தண்ணி மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 150 வெல்லம் போட்டேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ மிளகா 150 வெல்லம் போட்டிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை உருட்டி போட்டிருக்கேன். இதில் வந்து எண்ணெயில் கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த மிளகா வெந்த உடனே இது வெந்துருச்சு. இப்போ ரொம்ப வெந்தால் குழப்பலான்னு போயிடும். அதனால் இதை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுறணும். ஆனால் இந்த தண்ணியை நல்லா சுண்ட வைக்கணும். கொலன்னு ஊறுகாய்க்கு வர்ற மாதிரி சுண்ட வைக்கணும். வெறும் புளி ஊற்றி வேக வச்சுருப்பீங்க. ஆனால் இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி தாளித்து இல்லை கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் போட்டோம்னா அப்படியே முழுசாக போடணும். காஞ்ச மிளகாயை அப்படியே போட்டு நல்லா அதை வதக்கி வச்சிடணும். வதக்கி வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா சுண்டுன உடனே கொஞ்சம் நல்லா கெட்டியானோடனே அந்த இதில் ஊற்றிட வேண்டியதுதான். இப்போவே ஊற்றினா ரொம்ப நேரம் ஆகும். இதை தனியாகவே வச்சு சுண்ட வச்சு ஊற்றணும். மிளகாயோடே கொதிக்கட்டோம்னா மிளகாய் வந்து ரொம்ப முழுசாக இருக்காது, ரொம்ப கரைஞ்சி போயிடும். ஓ என்ன பூஸ்டா? என்ன வேணும் உனக்கு? பூஸ்ட் நான் குடிச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு வேணுமா? வெயிட் பண்ணு. பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே தேன் மாதிரி வெல்லமும் புளியும் பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த தாளிச்சதை எடுத்து அதை கொட்டி நல்லா கிண்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வெயிலில் வச்சாலும் சரி, இல்லை உள்ளேயே வீட்டிலையே வச்சுருந்தாலும் சரி, கெட்டு போகாது. அப்படியே தேனில் ஊறணும். நெல்லிக்காய் மாதிரி இந்த பச்சை மிளகாய் இதில் ஊறி நல்லா தண்ணி சோத்துக்கு தொட்டு தின்ன சுகமாக இருக்கும். நம்மளாட்டம் பழைய சாத்துக்கெலாம் தொட்டு அப்புறம் அந்த என்னது புழுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் தழைச்சி வச்சுருக்கேன், பச்சை மாங்காய். உடனே இது ரெடிமேடு ஊறுகாய். கொஞ்சம் மாங்காய் வெட்டி போட்டிருக்கேன். இது அன்றைக்கி தாளித்தேன். ஒரு 3 மாங்காயை காலி. இந்த கிண்ணம் நிறையா இருந்தது, இப்போ அதுவும் காலி. மறுபடியும் தாளிக்கணும். இது அப்படியே தாளித்து அப்படியே எண்ணெயிலே வதக்கி எழுதி வச்சுட்டு அவ்வளோதான். தேங்க்யூ மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. எங்கள் கோழி வேறு கத்துது, என்னன்னு தெரியல.